அன்பர்களே, கேரளாவில் போலீசாரால் தாக்கப்பட்ட பாஜக நிர்வாகிகளை பார்ப்பதற்காக மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி ஆஸ்பத்திரிக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் பாஜகவால் வெற்றி பெற முடியாது, ஒரு எம்பி கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது என்றெல்லாம் பேசி வந்த நிலையில் சுரேஷ் கோபி திரிசூர் தொகுதியில் பெரு வெற்றி பெற்றார். இது கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இருந்தவர்கள் ராகுல் காந்தி வாக்கு மோசடி, வாக்கு திருட்டு என்று ஒரு பிரச்சனையை கிளப்பியவுடன் திரிசூரிலும் அதேபோல் மோசடி நடந்திருப்பதாக கூறி பிரச்சனையை துவக்கினார்கள். இந்நிலையில் சுரேஷ் கோபி மோசடி செய்து வெற்றி பெற்றதாக கூறி சுரேஷ் கோபியின் வீட்டை நோக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணி நடத்தினார்கள். இதை அறிந்த பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க மோதல் ஏற்பட்டது. இதில் பாஜகவினர் தாக்கப்பட்டார்கள். இதை கண்டித்து பாஜக கட்சி சார்பில் கம்யூனிஸ்ட் அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. இதில் போலீசார் தாக்கியதில் பாஜக நிர்வாகிகள் காயமடைந்தார்கள். இப்படி காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்ப்பதற்காக சுரேஷ் கோபி ஆஸ்பத்திரிக்கு வந்த காட்சி இது. ചിങ്ങം 1 തൃശ്ശൂരിലെ നേരത്തെ മുൻകൂട്ടി നിശ്ചയിച്ചിരുന്നു. നേതാക്കളെ എല്ലാ ആളുകളും അറിയിക്കുന്നു. ചിങ്ങമാസം ഇവിടെ എത്തും, ചിങ്ങം 1-ാം തീയതി എത്തും എന്നുള്ളത് അദ്ദേഹം അറിയിക്കുന്നു. പക്ഷേ അപ്രതീക്ഷിതമായി ഉണ്ടായ രാഷ്ട്രീയ പ്രശ്നങ്ങൾ അതുമൂലമാണ് ഈ വരവിലേക്ക് ഉണ്ടായി എന്നുള്ളത് തന്നെയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ കേന്ദ്രങ്ങളുടെ ഓഫീസിലെല്ലാം തന്നെ ആരോപിക്കുന്നത്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ ഓഫീസിലെത്തി സ്ഥിതിഗതികൾ നിരീക്ഷിക്കുക എന്നുള്ളതാണ് സുരേഷ് ഗോപി ആദ്യം ചെയ്യുക. ഇപ്പോൾ ഈ സംഭവത്തിൽ പരിക്ക് പറ്റിയ പ്രവർത്തകരെ ആദ്യം കാണുന്നു. അതിനുശേഷം അദ്ദേഹം നേരെ പോകുന്ന ഓഫീസിലാണ്. ഓഫീസിൽ എത്തിയതിനു ശേഷം അദ്ദേഹം വീണ്ടും സിറ്റി പോലീസ് കമ്മീഷൻ ഓഫീസിലേക്ക് നടക്കുന്ന മാർച്ചിൽ പങ്കെടുക്കും. ഇപ്പോൾ ഓരോ പ്രവർത്തകരും വലിയ രീതിയിൽ പ്രവർത്തകർ